ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் வேதத்தில் இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு பேசுவாராக. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு அவர் தேவனாக இருக்கும்படி, உங்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கும்படி, உங்களுக்கு அவர் இரட்சகராக இருக்கும்படி, உங்களை அவர் மீட்கும்படி, உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் நானே. அவர் தாங்க உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் தாங்க உங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசு பிடியில் இருந்தோம், கட்டில் இருந்தோம், மந்திரத்தில் இருந்தோம், பில்லி சூன்யத்தில் இருந்தோம், எகிப்தின் பாவத்தில் நம்ம சிக்கி தவிச்சோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி நம்மை அங்கிருந்து வேர்பிரித்து கர்த்தர் கொண்டு வந்தார். நம்மை அங்கிருந்து ஆண்டவர் வேர்பிரித்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அவர் தாங்க நம்மளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன்குறித்தார், அவர் நம்மை அபிஷேகித்தார், அவர் நம்மை கரம் பிடித்தார், அவர் நம்மை மேன்மைப்படுத்தினார். அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் வேதனைப்படுறீங்க? உங்களை அவர் தாங்க பிடிச்சிட்டு வந்தார். அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிடாமல் உங்களை காத்து கொள்ளுவார். சரிங்களா? பயப்படாதீங்க, ஜெபிக்கலாம். உங்களை அவர் தான் கொண்டு வந்தார். உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார். கர்த்தர் தேவனாக இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர்தான் எங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர். ஆண்டவரை, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவிற்காக நன்றி. நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர். ஹோ ஜீசஸ், ஹல்லேலூயா. ரக்காலாமா ரியாந்தாலாமா சியா. ஆமாண்டவரே, எங்கள் தேவனாக இருந்து நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், உம்முடைய நாமம் மையப்படட்டும். மகத்துவமான காரியங்களை கத்த செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. உம்முடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, கத்தர் வழி நடத்துங்க, கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். ஆசீர்வதி, மூடி மறையும் நடத்தும். தாழ்த்துக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அவர் உங்கள் தேவனாக இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஆமேன், ஆமேன்.